Good morning, students. Today we are going to learn about in science class lesson 1 measurement part 4. In last class we are learned that use vernier caliper for small measurement. Yes, Tama. Today we are going to learn how to use screw gauge for small instrument. Small measurement. Okay, so today in class we are going to see about screw gauge. It is the one of the instrument. Okay, small things up to 0.01 millimeter up to we are able to measure. You know that in a normal scale it is able to measure 1 millimeter. So 1 millimeter 100 division divide பண்ணா எவ்வளோ amount கிடைக்குமோ, so that divisions only it up to it is able to measure with the help of the screw gauge. Okay, so screw gauge, the least count 1/100th of millimeter or 0.01 millimeter. They measure the diameter of thin wire. Okay, so thin wire diameter and also thickness of the thin metallic plates. Likewise, we are able to measure with the help of the screw gauge. Okay, so this is the screw gauge. Why it is mentioned as a screw gauge means you see that in a pitch it is. Okay, so this is the pitch scale. This is only the pitch scale, the main scale it is. Among that the screw it is rotates, likewise it is present. Okay, screw வந்து இதில் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 millimeter இதை வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரூ வந்து இதில் 100 டிவிஷன்ஸாக இது வந்து ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட் ஸ்கேல் அப்படின்னு கால் பண்ணுவோம். இந்த ஹெட் ஸ்கேலை நம்ம 100 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் டைம் இந்த ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா 1 millimeter மூவ் ஆகும். ஹெட் ஸ்கேலில் 100 டிவிஷன்ஸு மூவ் ஆகணும். ஓகேயா, ஃபார் 1 millimeter பிட் ஸ்கேலில் மூவ் பண்ணணுன்னா ஹெட் ஸ்கேலில் 100 டிவிஷன்ஸ் வந்து ரோல் ஆகணும். ஓகேயா, so it is we called as a ratchet. So it is a screw, and in this screw in a place we called as a spindle, and then this is we called as a thread. ஓகேயா, ஸோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம், 1 kg ஆஃப் சுகரை கேட்குறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதில் 0 செட்டிங்கில் அந்த பேலன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெஷர் பண்ணுவாங்க இல்லையாம்மா. ஸோ லைக்வைஸ் வி வாண்ட் டு செக் திஸ் இஸ் ஆல்சோ மெஷர் ஆஸ் இன் கரெக்ட் ஆர் நாட், பிகாஸ் இட் இஸ் அ ஸ்க்ரூ மெத்தட். ஓகே, ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணால் ஸ்க்ரூ என்ன ஆகும், கொஞ்சம் வந்து லூஸ் ஆயிரும். ஓகே, யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா கொஞ்சம் டைட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோ செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். பட் ஆனால் இதில் வந்து 0 செட்டிங் நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, எந்த அமௌண்ட்டு வந்து எக்ஸஸாக மெஷர் பண்ணுது, எவ்வளோ அமௌண்ட் வந்து லெஸ் அமௌண்ட்டை மெஷர் பண்ணுது அப்படிங்கிறத அந்த இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதை வந்து 0 எரர் அப்படி கால் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இட் இஸ் இன் அ யூ ஷேப். இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸ்ட்ரட் ஆல்சோ இட் இஸ் இன் அ ஃபிக்ஸ்ட். பட் ஆனால் ஸ்க்ரூ வந்து நம்ம மூவ் பண்ணலாம். அதை என்ன கால் பண்ணுவோன்னா ஸ்பிண்டில் அப்படின்னு கால் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரூவை. ஓகேயா, ஸோ இது வந்து பிட்ச் ஸ்கேல், ஹெட் ஸ்கேல், ராட்செட். தட்ஸ் ஆல் ஒன்லி இட் இஸ். ஓகேயாம்மா. ஸோ இது என்ன ஆகும், ஹெட் ஸ்கேல் வந்து பிட்ச் ஸ்கேலுங்கிறது ஆக்சுவலாக நார்மல் ஸ்கேல். ஹெட் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா 100 டிவிஷன்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகும், பிட்ச் ஸ்கேல் மேலே ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம அந்த 1 millimeter மூவ் பண்ணணுன்னா 100 டிவிஷன்ஸை வந்து இது ரோல் பண்ணால் 1 millimeter வந்து இந்த ஹெட் ஸ்கேல் வந்து ரோல் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேயா,
So how to use that in a screw cage? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும். ரெண்டு ஸ்பிண்டிலுக்கும் ஸ்டட்டுக்கும் இடையில வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த ரேட்சட் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ரேட்சட் யூஸ் பண்ணி தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஒரு டட் டட் அப்படிங்கிற சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மூவ் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் அ ஸ்க்ரூ ஸோ அப்போ என்னாகும், ரொம்ப அதுவாக மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது தட்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த தட் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம மூவ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி மூவ் பண்ணனால நமக்கு என்ன, இந்த ரேட்சட் இருக்கனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ப்ரிவெண்ட் த யூசர் ஃப்ரம் எக்ஸர்ட்டிங் அன்டியூ ப்ரெஷர். ஓகே, அன்னெசரியாக ப்ரெஷர் நம்ம வந்து கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத இந்த ரேட்சட் வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஸ்க்ரூ கேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வி வாண்ட் டு நோ தட். பிச்சு ஸ்கேல்னால் என்னன்னு தெரியும் உனக்கு. அதாவது நார்மல் ஸ்கேல் தான் பிச்சு ஸ்கேல். ஓகேயா? ஸோ அந்த யூ ஷேப்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலோ சிலிண்டர். ஓகேயா? ஸோ அதுதான் நம்ம என்ன கால் பண்ணுறோம், பிட்ச் ஸ்கேல். The pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. Okay, so it's equal to 1 millimeter in typical screw cage. Pitch of the screw equal to distance moved by the pitch divided by number of rotation by head scale. Okay, so எவ்வளோ divisions move ஆயிருக்கும், so that's only it is based. So next one, we want to know that in a usage of in a screw cage on which least count. We already know that அதாவது 1 mm 100 divisions டிவைட் பண்ண முடியும். ஸோ 1 divided by 100 0.01 millimeter. ஓகேயா? ஸோ with the help of the formula, volume of one smallest pitch scale reading divided by total number of head scale divisions. So likewise we want to use. Okay, so next one we want to check that in a error. Yes, error we want to know only we are able to use the screw cage as in a perfect manner. Okay, so first of all it is given for that in a errors. Okay, you see that here பிட்ச் ஸ்கேலோட ஜீரோவும் ஹெட் ஸ்கேலோட ஜீரோவும் எப்படி இருக்குன்னா ஒரே லைனில் இருக்குது இல்லையாம்மா? ஸோ இதை நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஜீரோ எரர். தட் இஸ் நோ கரெக்ஷன் இஸ் தேர். ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்குது, அதில் நம்ம எந்த கரெக்ஷனும் பண்ண வேணாம். ஓகேயா? ஸோ நோ எரர் இஸ் தேர். ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜீரோவை விட தாண்டி நிற்கிது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜீரோ லைனை விட தாண்டி நிற்கிது. அட் த சேம் டைம் ஹெட் ஸ்கேலில் ஜீரோவோட லைனில் கரெக்டாக இல்லை. அது எப்போ எங்கே போய் நிற்கிதுன்னா 7ல் போய் நிற்கிது. ஓகேயா? இது ஏன் 0.07 கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் வாண்ட் டு மல்டிப்ளை டு தட் இன் அ லீஸ்ட் கவுண்ட். வாட்ஸ் அ லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ? 0.01 millimeter. ஸோ 7 into 0.01 millimeter equal to 0.07. Okay, yeah. So this is only observed unit. Okay, sorry, this is only we want to do that. This is a positive error. Okay, so error is a positive. Okay, yeah. So we want to do that in a what it is? We want to do that in a subtract. Okay, so I already said while it is in a vernier caliper onwards, error is a positive means correction will be a negative. Error is a positive means correction will be a negative. So error is a here positive. Likewise we want to do the correction in a negative. Okay, so after taking that in a reading after. Okay, next one first of all we check this only. Okay, so next one is next one we have to check. It means that is a 0 is above having, but it is having that in a down. It is actually இங்கே 49 கிடையாது, 95 இருக்கணும். 95க்கு மேலே தான் 0 இருக்கணும். இங்கே வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 0லேருந்து என்ன பண்ணுறோம், 2 வந்து லெஸ்ஸாக இருக்குது. அப்போ 2 வந்து லெஸ்ஸாக இருக்குது. அப்போ மைனஸ் நெகட்டிவ்.
ஓகே, அது நம்ம மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணுவோம் 0 கீழே இருந்தால் அது நெகட்டிவ் அப்படின்னு இல்லையாம்மா, அதே மாதிரி நெகட்டிவ். ஸோ எரர் இஸ் அ நெகட்டிவ். ஸோ ஏன் 0.02 போட்டிருக்காங்க? பிகாஸ் we are multiply within a least count. What is the least count? 0.01 millimeter. Okay, so we are getting that in a 0.02. Why we are mentioned as a negative? Because it is down in a 0. ஓகேயா? ஸோ ஹெட் ஸ்கேலோட லைன் எங்கே இருக்குது? சாரி, பிச் ஸ்கேலோட லைன் எங்கே இருக்குது? 0க்கு கீழே இருக்குது. ஓகேயா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மார்க் பண்ணுறோம். ஓகேயாம்மா? ஸோ எரர் இஸ் அ நெகட்டிவ் மீன்ஸ் கரெக்ஷன் இஸ் அ பாசிட்டிவ். ஓகேயா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம்? மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ என்ன பண்ணுவோம்? என்ன திங்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோமோ அந்த திங்ஸை வந்து நடுவில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு we are keep the things there. கரெக்ஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இது மூணுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்காது. ஸோ ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அது நம்ம கைக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறாங்களோ அதில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ எனி ஒன் ஒன்லி இட் இஸ் மேபி இன் அ 0 error, your instrument may be in a positive or your instrument may be in a negative. Any one only you want to do. Okay, which one it is your instrument, so that only we want to do. Okay amma? So first one we keep the things உள்ள place பண்ணிட்டா எங்க பிளேஸ்ல போய் நிக்குதுன்னா 3ல போய் 2ல வந்து நிக்குது. அட் த சேம் டைம் இட் இஸ் பிச் ஸ்கேலோட லைன் வந்து 25 பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஹெட் ஸ்கேல் இட் இஸ் இன் 0.25, பிச் ஸ்கேல் இஸ் 2. ஸோ வாட்ஸ் த ரீடிங் இட் இஸ்? we are putting as in 2.225. 2.225. Okay, because it is not having any error. But in this instrument it is shows that in a 0.07 positive error. So we want to do that in a subtract. Okay, so what you want to do here? What it is mentioned? 2.32. So error is a positive. So we want to do that in a negative. So what you want to do? Subtract பண்ணோம்னா 25 millimeter. So likewise we want to check it here also. So here in this instrument, negative instrument என்ன பண்ணுறோம்? நம்ம திங்ஸை ப்ளேஸ் பண்ணுறோம். திங்ஸை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா it is shows that in a 23. Yes, 23. So 2.23 minus why we want to do? Because it is a negative, we want to do that in a correction. Negative plus negative, it is a positive. So we want to add only. Okay, 2.25 millimeter likewise. So இது எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணக்கூடாது. ஒன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எது வருதோ அது மட்டும்தான் பண்ணணும். ஓகேம்மா? We want to keep likewise and take that in a reading likewise. This is practical for you to find the thickness of a given iron nail. Iron nail வந்து place பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் எடுத்துட்டது ரொம்ப ஸ்மால் நெயில் எடுத்துட்டேன். ஸோ ரீடிங் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிச் ஸ்கேலோ ரீடிங் வந்து 1. ஓகேயா? ஸோ எந்த பிளேஸில் வச்சாலும் ஏன் 3 times நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா வி ஆர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன் டைம் எடுக்கிறது இட்ஸ் நாட் அ கரெக்ட் மீன்ஸ் யூ வாண்ட் டு டூ தட் இன் ஒன் மோர் டைம் ஆல்சோ. ஸோ எல்லா டைமும் ஒரே இது வந்துச்சு அப்படின்னாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்டு சம்டைம்ஸ் இட் ஷோஸ் தட் இன் அ வேரி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி வாண்ட் டு டேக் தட் இன் ஆவரேஜ். ஓகேயா? ஸோ தட்ஸ் ஒன்லி வி வாண்ட் டு டூ 1 millimeter பிச் ஸ்கேல 1 millimeterம். ஸோ இது வந்து எரர் எனக்கு என் கையில் இருக்க மிஷினில் என்ன பண்ணியிருக்கேன்னா எரர் வந்து பாசிட்டிவ் எரர் காட்டுது. ஓகேயா? பாசிட்டிவ் எரர் காட்டுது 0.09 millimeter. அப்படின்னா என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டு டூ தட் இன் error is a positive means correction is a negative. So negative subtract பண்ணணும். வந்த வேல்யூவோட என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 1.38ல இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? 0.38 அப்படி மார்க் பண்ணுறோம். ஸோ 1.38 subtract 0.09 means I get that in a 1.29. Likewise, I given that in a reading, you do the calculation. So you write that in a full experiment in your note. Find the
thickness of a given iron nail and apparatus like a screw cage and iron nail, and then formula you want to write as in a fully formula you want to put a box also, and then error is no need to write. Error is no need to write. Then procedure, how you want to keep it, and take a reading from that you want to write. First என்ன பண்ணுறோம், least count we want to place it above that in a table, and then error zero error வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஜீரோ எரர் இருந்துச்சுன்னா எரரையும் டேபிள் மேலே ரைட் பண்ணிவிட்டு கரெக்ஷனை டேபிள் மேலே ரைட் பண்ணணும். அண்ட் தென் பிளேஸ் த அயன் நெயில் பிட்வீன் த டூ ஃபேஸஸ் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ். அதாவது ஸ்பெண்டிலுக்கும் ஸ்ட்ரெட்டுக்கும் இடையில நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணுறோம். அப் டு தட் இன் தேர்ட் சவுண்ட் ஹியர் ஆன்வர்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் வி வாண்ட் டு ரிப்பீட் தட் ரீடிங் நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிவிட்டு ஐ மே கிவன் அ ரீடிங் ஃபார் யூ. ரிப்பீட் தட் இன் அ வேரியஸ் பிளேசஸ் ஆன்வர்ட். வி கீப் தட் இன் அ நெயில் அண்ட் வி ஃபைண்ட் தட் இன் அ ரீடிங். ஓகே, டேப்லேட் த ரீடிங் அண்ட் டூ த கேல்குலேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து I given for you in an example, another 2 1 you want to do, and finally what is the value coming, you want to put the average divided by 3. Why we are putting the 3 means because we are taking that in a 3 readings. ஸோ அதனால் 3ஆல் டிவைட் பண்ணி ஃபைனலாக என்ன வேல்யூ கிடைக்குதோ தட்ஸ் ஒன்லி இட் இஸ் diameter or thickness of a iron nail. எஸ் டேஷ் மில்லிமீட்டர், எவ்வளோ மில்லிமீட்டர் வருதோ அதை எழுதி ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன்லி யூ வாண்ட் டு ரைட் ஆஸ் இன் அ ஒர்க் ஷீட். ஓகே ஆமாம். And then one more it is in your book activity what it is given, find the thickness of your book it is given. So after coming to the school we check it likewise. Okay, thank you. Do the worksheet in neat manner. Today what we are sama, yes, how to use the screw cage and how to take that in a reading likewise we saw that. Do the worksheet in neat manner. Thank you.